டேஸ்டியான கோதுமை தோசையும் காராமணி கிரேவியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு ஒரு ஆஃப் குக் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 லவங்கம், 2 துண்டு சின்ன பட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காராமணி வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காராமணியை போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். தோசைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் துருவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் 3 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து தோசை சுட்டு எடுங்க. இந்த தோசைக்கு அந்த காராமணி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.